இது அம்மனோட தாயத்தாச்சே. அட அஞ்சலி, என் கூட வா, இத பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிடலாம். அதை எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கே கொண்டு போய் வைங்க. சொல்றது புரிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி இப்ப செய்யறீங்களா இல்லையா? வாய மூடுங்க. நிஜமா நான் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நில்ல. ஏய், சொல்றல நில்லுங்க. என்ன என்னாச்சுமா? ஏன் ரெண்டு பேரும் இவ்வளவு பயந்துருக்கீங்க? இந்த தாயத்தை அப்பாவோட ரூம்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. கீழே விழுந்து கடந்ததுமா. இது உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இந்த தாயத்தை உங்களை காப்பாத்தும். நாங்க இத கோயில்ல வைக்கலான்னு தான் வந்தோம். அப்பா எங்களை பயங்கரமா திட்டினாரு. நாங்க பயந்துட்டோம். அப்பா உங்களை திட்டினாரா? வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும். முழுக்க சீமாக்கு ஃபோன் பண்ணிடுவோம். போங்க, ரெண்டு பேரும் கீழே போங்க. எல்லாரும் கோயிலுக்குள்ள இருக்காங்க, நீங்களும் அங்க போங்க. பவியனி, குழந்தைங்க கீழே வராங்க. எல்லாரையும் கூட்டிட்டு நீங்க சீக்கிரம் பூஜை அறைக்கு போயிடுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? நீங்க மறுபடியும் அந்த இந்திராவதி உங்களுக்கு மந்திரம் போட்டுட்டாளா? மந்திரம் போடுறதெல்லாம் உன்னோட வேலை சீமா. நீ போட்ட மந்திரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்திராவதி எனக்கு இதை கொடுத்திருக்கா. ஆனா இப்பவே இந்த நிமிஷமே உன் கதையை மொத்தமா முடிக்கிறதுக்கு எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை. இன்னைக்கு உன் உயிர் என் கையால தான் போக போகுது. அம்மாடி சீமா, ஓடுமா, சீக்கிரமா ஓடு. சூனியக்காரி வசியத்துல இருக்கா. ஏதாவது பண்ணிட்டு போறான். போயிடு அங்க இருந்து. உன்னோட மரணம் உறுதி ஆயிடுச்சு சீமா. வாங்க, எல்லாரும் வாங்க. சீக்கிரமா நம்ம பூஜை அறைக்குள்ள போயிடலாம். யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல. சீக்கிரம் வாங்க. சீமா, நீ வாமா. சீமா வாமா, சீக்கிரமா வா. பூஜை ரூம்க்குள்ள சீக்கிரமா வா. நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இங்க வாமா. சீக்கிரம் வாமா, உள்ள வந்துரு. இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படி ஓடிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஏதாவது ஒரு சமயத்துல இதை சமாளிச்சு தானே ஆகணும். இல்ல, நீங்க யாருமே வெளியே வராதீங்க. இதை நானே பாத்துக்கிறேன்.
நீ பெரிய சாகசக்காரியா இருக்கணும், இல்ல ரொம்ப தைரியசாலியா இருக்கணும். ஆனா எப்படி இருந்தாலும் நிச்சயமா உன் சாவை பார்க்கும்போது மிரளது. என்ன பார்க்கும்போது உனக்கு பயமே வரலையா? மத்தவங்க மாதிரி பூஜை ரூம்குள்ள போய் ஒளிய வேண்டியதானே? நிறைய முறை ஒளிஞ்சிட்டேன். இனியும் நான் ஒளியறதுக்கு தயாரா இல்ல. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா மோதலான்னு முடிவெடுத்துட்டேன். அதனால வர விளைவுகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றது உனக்கு கேக்குதா இந்திராவதி? என் கண்ணு முன்னாடி வா. வந்து இன்னைக்கே இந்த கதையை முடிச்சுடு. இனியும் இது தொடர வேண்டாம். எந்த விளையாட்டை பத்தி பேசுற? நான் நேர்மையான முறையில தான் ஜமீன்தார் ஐயா கூட வாழணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற யாரும் அதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. நீ எங்களுக்கு என்ன துரோகம் பண்ணன்னு தெரியும்ல, சொல்லு. நீ ஒரு பெரிய சதி திட்டமே போட்டுட்டு இருக்க சீமா. நீயாவே தானே என்கிட்ட சொன்ன ஜமீன்தார் ஐயாவை என்கிட்டயும் ஒப்படைச்சிடுறேன்னு. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த குடும்பத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ நடந்துகிட்ட எல்லாமே நாடகம். என்கிட்ட போய் சொல்லிருக்க. போதும் சீமா. எனக்கு நீ மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க சீமா. போன ஜென்மத்திலயும் இதேதான் பண்ண, அப்புறம் இந்த ஜென்மத்திலயும் நீ இதேதான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி போய் சொல்றாளே, இப்ப நம்ம என்ன பண்றது? எப்பவுமே உன் மேல நம்பிக்கை வச்சு ஏமாந்துகிட்டே இருக்கேன். ஆனா நீ எப்பவுமே பெரிய பெரிய தண்டனை தான் கொடுக்கற. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். இது எதையும் நான் ஏத்துக்கவும் மாட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்பவும் ஜமீன்தார் ஐயாவை இழக்க மாட்டேன். ஜமீன்தார் ஐயா, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என்னோட ஆத்மாவை ரட்சிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா ஜமீன்தார் ஐயா? மேடம், மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்ற எல்லாமே வினோதமா தான் இருக்கும். இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன பண்றது, இதுதான் உண்மை. அப்புறம் விதிவசத்தால இதுக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. இல்ல இல்ல, இது உங்களுடைய பர்சனலான விஷயம். இதுக்கு நடுவுல என்ன இழுக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹானஸ்ட்லி, நீங்க செய்ய சொல்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இதை நிச்சயமா என்னால பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது. இப்ப என்னோட குடும்பம் பெரிய ஆபத்துல இருக்கு. இந்த ஆபத்துல இருந்து எங்களை உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். பிளீஸ் என் கூட வாங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. சரி, நான் உங்க வீட்டுக்கு வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அந்த வீட்டுல இருக்க அந்த சோனியாக்காரி, அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது.